ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புளி சாதம் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. புளி சாதம் மிக்ஸ் பவுடர் நான் வீட்டிலே ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒன்றும் இல்லைங்க, ஒரு கடாய் வச்சுக்கோங்க. முதல்ல உளுந்த பருப்பையும் கடலை பருப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக சுட்ட உடனே நம்ம வெந்தயம், மிளகு, அதில் தனியாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் சூடு ஆறினோடனே நம்ம ஜாருக்கு மாற்றி நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் நிறையவே வரும், தேவையான அளவு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க, அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் புளி சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம உளுந்த பருப்பையும் கடலை பருப்பையும் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்த உடனே அதில் ஒரு 3 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது நல்லா கொஞ்சம் கலரி விட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலரி விடுங்க. அப்புறம் வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க. பவுட்ரு அரைச்சி வச்சதை இப்போ கொஞ்சம் தேவையான அளவு மட்டும் சேர்த்துருக்கேன். புளி கரைச்சல் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் நல்லா கிண்டி விட ஒரு 5 நிமிஷத்துல அது நல்லாமே கெட்டியமாக ஆகிடும். சாப்பாடு வடித்து வச்சுட்டேன் ஆல்ரெடி. தேவையான அளவு சாப்பாடு போட்டு அதில் கலரி சாப்பிட வேண்டியதான். நான் புளி சாதத்துக்கு உருளைக்கிழங்கோட ட்ரை பண்ணேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.